ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆப்கானி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/2 kg சிக்கனில் கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணி 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடுறேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, அதுலேருந்தே தண்ணி, சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். அப்புறம் மிக்சியில் ஒரு 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன். சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணல, ஆனால் நல்லா அதுலேருந்தே தண்ணி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். வேணும்னா புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் பிடிக்கும்னா. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதை நல்லா அரைச்சிக்கணும், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் ஐட்டம் ஆட் பண்ணுறேன். பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா வேக விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வர வேகணும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதுவும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வர நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா வெந்துச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. நம்ம வேக வச்ச சிக்கன் நல்லா வெந்துச்சு. அதை இதில் ஆட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ஆப்கானி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் இதுவரை ட்ரை பண்ணதே இல்லை, பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.